டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். VVD 8 years of legacy in consumer goods. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் தனித்து விடப்பட்டார், அனாதை பிள்ளை, சின்ன குழந்தை, இப்படி தான் வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, நீ வேணா அனாதை பிள்ளை தூக்கி மேட்டில் வச்சு பால் கொடு, சின்ன குழந்தை அழுதுன்னு ஆதரிச்சுட்டு போ. இதெல்லாம் வந்து அறிவுக்கு ஒவ்வாத பேச்சுனா ஒரு கையில் உதய் சிக்கியிருக்கான்றதான் அண்மை தகவலாக நமக்கு வந்திருக்குது. குறிப்பாக அந்த ஊழலை குறித்து பேசும்பொழுது உதயநிதி குறித்து அமித்ஷா பேசி விட்டு போகிறார். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரைக்கும் இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கட்சியில். உங்களுக்கு தெரியுமா? தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னன்றது முதல்கொண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 5 மண்டல மாநாடுக்கான வேலைகளை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னு பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் முழுக்க விஜயோட சித்தாந்தமும் விஜய் பிடிச்சிட்டு உள்ள வரீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு அஜெண்டா பேஸில் உள்ள வரீங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அவங்கள விட்டு பார்க்கும்போது அவங்க என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க, உள்ளபடி அவங்களோட எதிர்பார்ப்பு என்னமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம். இஸ்லாமியர் மத்தியில் உள்ளபடி வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் விஜய் வந்து இஸ்லாமிய பிரச்சனையாக இருக்கட்டும், தலித்துகள் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த அணுகுமுறை வந்து பெரிய மைலேஜ் கொடுக்கும். இதில் குறிப்பாக நீங்கள் விஜய் இந்த வக்பு சட்டம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த இஃப்தார் நிகழ்ச்சி கொடுத்ததாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெருவாரியான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது. இப்போ இன்றைக்கி அதிமுகவில் இருந்த எஸ்டிபி எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் பிரபு. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் திமுக ஆல்ரெடி ஒரு வலுவான கூட்டணியில் இருக்காங்க. எதிர்பார்க்கப்பட்ட இல்லை வந்து என்ன சொல்றது, யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு. அதிமுக பாஜக கூட்டணி சரி அமைஞ்சிருச்சு. எல்லாராலையும் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2026 பெரிய கூட்டணி, அவர் தலைமையிலான கூட்டணின்னு சொன்னாங்க. இல்லை அவர் வேற கூட்டணியில் சேருவார். கண்டிப்பாக வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக வர செய்திகள்லாம் வந்து அவ்வளோதான், கிட்டத்தட்ட திமுக கூட்டணி ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதிமுக கூட்டணி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி கூட யார் கூட்டணிக்கு வருவாங்க, ஒருவேளை விஜய் தனித்து போட்டிடுவாரா அப்படியான யூகங்கள்லாம் கிளம்பியிருக்கு. இது விஜய்க்கு வந்து பலனை ஏற்படுத்துமா? அவர் 2026 ஆட்சி பிடிக்கிறாரோ இல்லையோ, அதை தாண்டி ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவாரா, தனித்து விடப்பட்டாரா விஜய் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடியுது. சொல்லுங்கள் சார், தமிழக வெற்றி கழகம் இந்த சூழ்நிலையில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 2026 எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? ஃபிக்ஸ் ஆன கட்சிகள்லாம் எப்படி ஃபிக்ஸ் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு ஏதோ நீங்கள் வந்து எதிர்பாராத கூட்டணின்றீங்களா? நான் பிப்ரவரி மாதமே ரொம்ப தெளிவாக எல்லா ஊடகத்துலையும் பேசிட்டேன். அதிமுக பிஜேபி அலையன்ஸ்ன்றது கன்ஃபார்ம்டு. ஏன்னா எப்படி வந்து விஜயை தனித்து விடணுன்றதை தாண்டி நம்ம வந்து பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணுறதுக்கா பிஜேபி எப்படி அதிமுக மிரட்ட போகிறது, மிரட்டி தன்வசப்படுத்தி ஒரு கட்டமைப்பை உருவாக்க போகிறதுன்னு ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கு வந்து என்னென்ன சொல்கிறாங்க, விஜய் தனித்து விடப்பட்டார், அனாதை பிள்ளை, சின்ன குழந்தை, இப்படி தான் வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, நீ வேணா அனாதை பிள்ளை தூக்கி மேட்டில் வச்சு பால் கொடு, சின்ன குழந்தை அழுதுன்னு ஆதரிச்சுட்டு போ. இதெல்லாம் வந்து அறிவுக்கு ஒவ்வாத பேச்சு. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, டிவிக்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டிவிக்கே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் கருணாநிதி, அவர் பெற்று போட்ட பிள்ளை ஸ்டாலின், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி, அவருடைய தலைமையிலான கூட்டணி, இவங்களெல்லாம் நம்பி வந்து முதல்ல கட்சி ஆரம்பிச்சாரா? ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி செய்து இது வரைக்கும் வறுமை என்ற ஒரு விஷயத்தை ஏன் ஒழிக்காமல் வச்சுருக்காங்கனாக்கா, இந்த வறுமையை ஒழிக்காமல் வச்சுருந்தா தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க பிரபு. அறிவு பசி இருக்கிறவன் தான் கல்வியை தேடுவான், உங்களுக்கு அரசியல் பசி இருக்கிறவன் தலைவனை தேடுவான். வறுமையில் அடுத்த வேளை உணவுக்கே பசியாக இருக்கிறவன் எதை தேடுவான்? முதல்ல உணவு தான் தேடுவான். அவனால் வந்து இந்த சூழல்களை போய் சிக்கிக்க முடியாது. அப்போது 70 ஆண்டு காலமாக ஒழிக்கப்படாத அரசியல் உங்களுக்கு என்னென்னு புரியுதா? வறுமையோட அரசியலை ஏன் ஒழிக்கலை? இன்றைக்கும் ஸ்கூல்ஸில் வந்து பசங்க வந்து ஸ்கூலில் வெட்டிக்கிறானுங்கன்றாங்க. அது எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும் திட்டமிட்டு வெட்டிப்பாங்க? நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வெட்டிக்கிட்டாங்கன்னு நம்ம ஒரு செய்தியை பார்க்குறோம், பென்சிலுக்காக வெட்டிக்கிட்டாங்கன்னு. இதை நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இங்கே சாதின்ற ஒரு பிரச்சனையும் இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்காமையும் இங்கே இருக்கக்கூடிய மத பிரச்சனையும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அணைய விடாமல் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த 2 கட்சியும். சமகாலத்தில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கல்வியிலையும் பிரச்சனை, வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கனிம வளங்களை காப்பாற்றுறதுல பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் 2 கட்சியும் இதுக்கு தீர்வே கொடுக்காத ஒரு சூழ்நிலை. பலாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு ஒரு ஆள் எல்லாத்தையும் விட்டுட்டு சமகாலத்துக்குள்ளே அரசியலுக்குள்ளே வர்றதே இவங்க 2 பேரும் எடுத்து சண்டை போகணுன்ற நோக்கத்தில் தான். இல்லை சார், நீங்கள் இது இப்படி பாருங்களேன். ஓகே, 70 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளை மாறி ஆண்டு இங்கே ஒன்றுத்தையும் சாதிக்கலை. இந்த மாதிரி அடிப்படையிலேயே வந்து நிறைய தவறுகள் இருக்குது, சாதி கட்டமைப்புகள் பிரச்சனைகள் இருக்குது, கனிமவள கொள்ளைகள்லாம் சொல்கிறீங்க. சரி, ஓகே, மாற்றாக வந்து விஜய்னு ஒருத்தர் வராரு, 2026 ஆட்சி பிடிப்புன்ற ஒரு கோஷத்தை முன்வைக்கிறாரு. இப்படி ஒரு மக்கள் வந்து எதிர்பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். சரி, வந்துட்டார், ஒரு மாற்று அரசியலாக வந்திருக்காரு, ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் பண்ணுவார், ஏதாச்சும் மக்களை வந்து சந்திப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஹைப் இருந்துச்சோ, மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ,
இப்போ அப்படியே ஒரு மாதிரி சுணக்கத்தை நோக்கி போற மாதிரியான மக்கள் என்னன்னா, ஓகே வந்தாரு, ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து வெறும் அறிக்கை, கண்டன அறிக்கை தான் வருது. மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுவார். ஏன்னா படத்தெல்லாம் விஜய் வந்து இப்போ சில திரைப்படங்கள்லாம் வந்து டேரக்டா ஒரு ஃபீல்டில் இறங்கி போராடுற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். சரி, அரசியல் கட்சியாக வந்ததுக்கப்புறம் அதோட இன்னொரு படி தான் போயிட்டு இறங்கி வேலை செய்வார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் அவர் பட ஷூட்டிங்கு அவர் சொல்லிட்டாரு கடைசி படம்ன்ட்டு. ஆனாலும் இன்னும் அவர் வராமல், நேரடி அரசியலுக்கு இன்னும் வராமல் காலம் தரத்தில் வந்தது ஒரு மக்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும்ல. ஒரு மாற்று அரசியலாக வந்துட்டு இன்னும் அவர் நேரடியாக வந்து ஒரு பெரிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாரு, முக்கியமான பிரச்சனைகளுக்கு அறிக்கை மூலயமா பதிலளிக்கிறாரு. அதை தாண்டி இந்த கள அரசியலுக்கு அவர் இன்னும் பரந்தூர் போனார். ஓகே, அதெல்லாம் வந்து பரந்தூர் போனது எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சுன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். இவ்வளோ வரவேற்பு இருக்கும்போது ஒருத்தர் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பிஸியாகவே வச்சிருக்காரு? ஓகே, படம் கால் ஷீட்டு அவர் கன்டினியூஸாக ஷூட் பண்ணாலும் இருக்கிற ஃப்ரீ டைமில் மக்களை வந்து சந்திக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். சார், இப்போ மக்களை சந்திக்காமல் ஒரு தலைவன் வந்து எலெக்ஷனை வந்து சந்திச்சிட முடியுமா? முடியாது. மக்களை சந்திக்காமல் வந்து இருப்பதால் வந்து யாருக்கு பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தான் பிரச்சனை. இப்போ இந்த புரிதல் அவருக்கு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அதற்குள்ள எதற்காக அரசியல் விமர்சகன்ற பேர் வந்து நீங்கள் ஏன் கதறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் ஆரம்பித்த கட்சி, அவர் தனியாக ஒரு கட்சி, ஒரு கொடி, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, இவ்வளோ பெரிய கூடாரத்தை உருவாக்கி இந்த களத்துக்குள்ளே வந்த நபருக்கு எப்படியெல்லாம் மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையை பேசணுன்ற விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் ஏன் புதுசாக போய் டியூஷன் இருக்குன்னு ஆசைப்படுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு எல்லாரும் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? பரந்தூருக்கு விஜய் வந்து மீண்டும் வருவேன்னு சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. இன்றைக்கு விமான நிலையம் ஆரம்பிப்பதற்காக முதல் கட்ட பணியை தொடங்குவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? விமான போக்குவரத்து துறை அமைச்சர் உத்தரவு கொடுத்துட்டாரு, அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் விஜய் நீங்கள் வரலன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் மண் சார்ந்து, விவசாயம் சார்ந்து, நீர்நிலை சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த விமான நிலையம். தம்பி, உங்களால் வந்து காசு பணத்தை கொடுக்க முடியுமே தவிர மாற்று இடத்தையோ, மாற்று சதுப்பு நிலத்தையோ, மாற்று விவசாய பூமியோ உங்களால் கொடுக்க முடியுமா? யாராலையும் கொடுக்க முடியாது, உருவாக்க முடியாத பொழுது எவ்வளோ மேஜர் இஷ்யூவை இப்போ அவங்க தொட்டிருக்காங்க. இதற்காக மண்ணை காப்போம், நானும் டெல்டாக்காரன் தான், நானும் விவசாயி தான் சொன்ன எடப்பாடியோ, நானும் டெல்டாக்காரன் தான் சொன்னேன், நானும் விவசாயி தான் சொல்லிட்டு இருக்க ஸ்டாலினோ, ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க? சரி, இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் என்ன செய்றீங்க சொல்லுங்கள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன், இந்த நபர்கள்லாம் திமுகவோடு இருக்கிறீங்க. இந்த பக்கம் அதிமுக இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, அவர்கள் தான் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி விவசாய பிரச்சனை ஆனால் உணவு உள்ளே இறங்குவாங்கல்ல. நீங்கள் எல்லோரும் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? அப்போது இங்கே மக்கள் வந்து விஜய் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ உள்ளபடி மாறுதலை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? விஜய் தானே தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய் அவர்கள் இந்த 25 நாள் கடைசியாக அந்த ஷெடியூல் இருக்குன்றார். அதை முடிச்சதுக்கப்புறம் திமுக முடிக்கிறதா முழு நேர வேலைன்னு சொன்ன பொறுத்து களத்தில் நீ தடுத்தாலும் தடுக்காவிட்டாலும் நான் வருவேன், நீ வந்து பரந்துரை என்னமோ எனக்கு பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுன்றது வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அந்த மக்களுக்கு நான் நெருக்கடி ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அதற்கான வேலையை விஜய் செய்வார். நீங்கள் விஜய் தனித்து விடப்பட்டான்றீங்க, நீங்கள் சொல்கிறீங்க குழந்தை இன்னொரு பக்கம் சொல்கிறீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், அரசியலை பொறுத்த வரைக்கும் கேல்குலேட்டிவ் மூவ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து சேர்த்து விட்ட நாளே வந்து ஆனுவல் எக்ஸாம் நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு எப்படி உங்களால் முடிவு பண்ண முடியும்? 1 வருஷம் காலம் இருக்குது. அந்த 1 வருஷ காலத்துக்குள்ளே அவர் களத்தில் இறங்கி செய்யக்கூடிய வேலையை பொறுத்த வரைக்கும் களம் மாறும்ன்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லை, அவர் சொன்னபடியே வந்து திமுகவின் கூட்டணி கணக்குகள் வந்து மைனஸ் ஆகப்படும்னு சொல்லியிருக்காருல்ல சார், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அமித்ஷா வந்து இங்கே கூட்டணியை வந்து உறுதி செய்து பேசுகிறார்ல, அந்த செய்தி நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். முதல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வந்து அலைன்ஸ் சொல்லுவாங்களா? இந்திய அரசியல் இது மாதிரி எங்கேயுமே நிகழ்ந்ததில்லை. இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுனாக்கா அது உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி அதிமுக எப்படியும் தாவிக கூட போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். நிச்சயமாக கிடையாது. இந்த கூட்டணியை உருவாக்குவதன் மூலமாக இது மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆகும். தெரியும், பேசும் பொருளானால் 1 வாரம் அல்லது ஒரு மாதம் தாக்கு பிடிக்கும். அதற்கு பிறகு திமுக என்ற கூடாரத்தை காலி பண்ணக்கூடிய வேலை தான் நாளைக்கு வந்து உள்துறை செய்ய போகுது. உள்துறை கையில் உதய் சிக்கியிருக்கான்றதான் அண்மை தகவலாக நமக்கு வந்திருக்குது. குறிப்பாக அந்த ஊழலை குறித்து பேசும்பொழுது உதயநிதி குறித்து அமித்ஷா பேசிவிட்டு போகிறார். அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். அமித்ஷா அந்த விஷயத்தை பேசுகிறான்னு நம்ம மேல்போக்காக போயிட முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அமித்ஷா வரக்கூடிய அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவராக வந்து நான் தான் தலைவராக மாறுறேங்கிறார். அன்புமணி அங்கே போய் பார்க்க விட மாட்டார். நீங்கள் அன்புமணிக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், பிஜேபியோட போகணும், ராமதாஸுக்கு திமுகவோட போகணும். இது ஒரு கால்குலேட்டிவ் இருக்குது. இந்த பக்கம் வாங்க, ஐஜேகே கட்சி இருக்குல்ல, ஐஜேகே பாரிவேந்தருக்கு பிஜேபியோட போகணும், அவர் மகனுக்கு வந்து விஜயோட போகணும். இந்த கால்குலேட்டிவ் இருக்குது. இப்போது ராமதாஸோடு திமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அண்மையாக 3 டிஜிட் நம்பரில் அமௌண்ட் கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு வந்த தகவல். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு போனால் விடுதலை சிறுத்தையும் வேல்முருகன் எங்கே போவாங்க சார்? அப்படி வச்சுட்டாலுமே வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு செய்தி என்ன இவங்களாக வந்துட்டு இருக்கா, இல்லை உண்மை செய்தியானு தெரில. இது வரைக்கும் அதுவே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குன்னா அஃபிஷியலாக விஜய்கிட்டேருந்து எந்த அறிக்கையும் வரல. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தான் அந்த கூட்டணி, அதை வந்து திரும்ப வந்து தொண்டர்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க.
ஸோ இவ்வளோ நாள் அரசியலில் சீனியராகக்கூடிய திருமாவளவனோ இல்லை வந்து வேல்முருகன் அவர்களோ விஜயோட தலைமையில் வந்து அந்த கூட்டணி ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நின்று போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு கம்ஃபர்ட்டான கூட்டணியில் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பிஎம்கே வந்து டிஎம்கே கிட்ட போகணும் அப்படின்றது வந்து அதுவும் யூகம் தான், அதுன்னு உறுதி செய்யப்படலை. ஸோ அப்படி இருக்கும். ஆனால் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள். இது யூகம் கிடையாது, இதுதான் நடக்க போகுது. நீங்கள் உதயநிதியை வந்து அமித்ஷா டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட ஊழல் இருக்கு இல்லையா, அதில் வந்து மிக முக்கியமான விஷயமாக அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கான அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர்லாம் தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க, முதல்கட்ட அறிக்கையை. அது ஒன்று. மூத்த அமைச்சர்களுடைய கிட்டத்தட்ட 8லேருந்து 10 நபர்களுடைய டேட்டா பேஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்கள கைது பண்ண போகிறாங்க. திமுக கிட்டத்தட்ட ஊழல்வாதிகள் அப்படின்ற விஷயத்த பகிரங்கமாக உடைச்சி அந்த கூட்டணியை இங்கேருந்து முடிக்கக்கூடிய வேலையை பிஜேபி செய்ய போகிறதுன்றது நிதர்சனமான உண்மை. நம்மளது எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3லேருந்து 5 மாதத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி கூட கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்க தகவல். நம்மளுது சரி, நான் கேட்குறேன், நீங்கள் இவங்களோடு தான் கூட்டணி போனால்தான் விஜய் பெரிய வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அப்படின்றதுல விஜய்க்கு எடுத்தவொடனே முதல்வர் தான் வரணுன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. விஜய்க்கு முதல்ல திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும். திமுகவை அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் அடுத்து அந்த இடத்திற்கு தான் வந்து விட்டாக்கா நாளைக்கு ஒரு எதிர்க்கட்சியாக வந்து உட்காருவதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறாருனாக்கா அவன் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து இன்றைக்கு விஜயோட யாருமே கூட்டணி வரல, அதனால விஜய் தோல்வி அடைச்சிட்டாரு அப்படின்றத எதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? சார் நீங்கள் சொல்கிறீங்களா திமுக அமைச்சர்கள் மீது வந்து வழக்கு இருக்குது, அடுத்து அவங்கள காலி பண்ணுற வேலையை வந்து பார்ப்பாங்கன்ட்டு. திமுக அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் திமுக அழிஞ்சிருமா சார்? இல்லை திமுக அமைச்சர்களை கைது செய்யப்பட்டால் நீங்கள் மாதிரி வந்து மத்திய அரசு வந்து இப்போ கடை இறக்கி ஒரு 4-5 அமைச்சர்களை வந்து இந்த ஊழல் வழக்கில் வந்து கைது பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டா திமுக வந்து உடனே டவுன்ஃபால் ஆகி இந்த எலெக்ஷனில் வந்து திமுகவுக்கு பெருத்தடியா. ஏன்னா நம்ம 2G வழக்கு அதை கடந்து வந்திருக்காங்க, செந்தில் பாலாஜி உள்ளார போயிட்டு வந்து இப்போ மீண்டும் அரசியல் காலத்தில் வந்து திமுக தனித்தனியாக கைது செய்வதற்கும் ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்து ஒரு 8லேருந்து 10 நபர் எலெக்ஷன் நேரத்தில் கைது பண்ணுவதற்குமான மாறுதல் ரொம்ப பெருசு. விஜயோட ஸ்ட்ராட்டஜின்றது எப்படி போயிட்டு இருக்குனாக்கா 25லேருந்து 30% வரைக்கும் ஓட் போலிங் ஆனதே கிடையாது. கிட்டத்தட்ட 70 to 75% தான் எப்பயுமே ஓட் போலிங் ஆகும் போது மிச்சம் இருக்கக்கூடிய 25% நபர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு இந்த கட்சி மீது விருப்பம் இல்லாத நபர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை எப்படி வந்து தன்வசப்படுத்துவது, எந்த சூழலில் நீங்கள் ஓட்டு போடாமல் போனீங்க, எதற்காக போடாமல் போகிறீங்க, நான் எதற்காக களத்துக்குள்ளே வந்திருக்கிறேன், எந்த மாறுதலை நோக்கி வந்திருக்கிறோன்ற ஒரு விஷயம் புரிதல் வைக்கிறதுக்கும் முதல் தரப்பு வாக்காளர்கள் 1,25,00,000 பேர் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாத்தையும் தன்வசப்படுத்துவதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது களத்தில் கிரவுண்டில் இறங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நடைபெறும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு வேலை செய்ய போகிறான்னு பொழுது பெரிய மாறுதல் என்பது எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா டக்கு நடந்துடாது. ஆனால் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழலை நான் எதுக்கு அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறேன், எனக்கு என்ன தேவை இருக்கிறது, நான் வந்து ஒன்றுமே ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஜெகத் ரச்சனை மாதிரி 50 காலேஜ் ஆரம்பிக்க போகிறேன்னா என்கிட்ட பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருந்த பிறகு சமகாலத்தில் இந்த மக்கள் நீங்கள் வந்து அல்லலப்படுகிறீர்கள், உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்கணுன்றதுக்காக நான் அரசியல் வந்து நிற்கிறேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய் வருகைக்கு பின்னாடி தான் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறார்கள் ஒரு விஷயம் இருக்குது. வீட்டில் பெற்றோர்களும் அந்த தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாமே இந்த முறை யாருக்கு ஓட்டு போடலான்னு பேசிக்கிறதா இருக்கட்டும், இந்த முறை எங்கள் அண்ணனுக்காக நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இவங்களே வந்து கேன்வாஷ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்பு, அந்த கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு போகக்கூடிய வேலைகள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகளிர்களை வந்து எப்படி வந்து அரசியலுக்கு தயார்படுத்துவது, இந்த கட்சி நபர்களை எப்படி வந்து அரசியலுக்கான புரிதலை தயார்படுத்துவது, எல்லா வேலையும் செஞ்சு உங்களுக்கு ஒரு ஐடி விங் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லீகல் விங் இருக்குது, உங்களுக்கு நாங்கள் எல்லா விதமான சப்போர்ட் பண்ணுறோம், சமகாலத்தில் எல்லாரோடையும் சரிசமம் இல்லாமல் நீங்கள் வந்து களத்தில் போய் நில்லுங்கன்னு சொல்லி இவர் போய் மக்களை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரெவல்யூஷன், ஒரு புதிய ஒரு புரட்சியை உண்டாக்கும்ன்றது தீர்க்கமாக அவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் போய் பாருங்கள், சமீபமாக நீங்கள் போயிட்டு பாருங்கள், நீங்கள் சாதாரணமாக ஒரு போய் கேளுங்க மக்கள்கிட்ட, நீங்கள் இந்த முறை யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு ஒரு 3 தலைவர் பேர் சொல்லுங்கள். திமுக, அதிமுக, விஜய்னு கேளுங்க, யாரை பெருவாரியாக சூஸ் பண்ணுறான்னு நீங்கள் பாருங்கள். பெருவாரியாக உங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சரி, எல்லா நபர்களும் சரி, யங்ஸ்டர்ஸ்னு கிடையாது, கிட்டத்தட்ட வயது முந்த நபர்களுக்கும் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டுச்சு. குறிப்பாக வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு. இவனுக்கு ஓட்டு போடுறான், அவனுக்கு ஓட்டு போடுறான், அவனுக்கு ஓட்டு போடுறான், இவனுக்கு ஓட்டு போடுறான், 2 பேரும் இதை செய்கிறான் அதை செய்கிறான் விட்டுறாங்க, கடைசி வரைக்கும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளோ வந்து பெண்டிங்கில் கிடக்கு. இந்த நிமிஷம் மறுபடியும் உதயநிதி நீட்டை கையில் சுற்றுறாரு. பார்த்தீங்களா, நீட்டை வந்து நான் ஒழிச்சே திருவன்றார். கேன பையன் மாதிரி தெரியுமான்னு கேட்குறேன் பார்க்குறவனை. இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க இது சாத்தியமா? இல்லை சார் நீங்கள் வந்து சொல்கிறீங்க விஜய் வந்து இந்த அளவுக்கு பண்ண போகிறாரு, இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு சொல்கிறீங்களா? அதுக்கு வந்து ஓகே சுற்றி இருக்காங்களாம் சொல்கிறோம், ஓகே மாற்று அரசியல் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே அமைப்பு ரீதியாக வந்து மாவட்ட செயலாளர் போட்டாச்சு, அடுத்து பூத் கமிட்டி மாநாடு பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. களத்துக்கு வரணும்ல சார், களத்துக்கே வராமல் அரசியல் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து எல்லா கட்சியும் அதிமுகவும் சரி ஏதோ வேணா போராட்டம் பண்ணுறாங்க, திமுகவும் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தாவேக்கா இப்போ தான் துவங்கியிருக்காங்க. இப்போ அங்கங்கே இந்த என்ன சொல்கிறது மாவட்டங்களில் பண்ணுறாங்கல்ல தொண்டர்கள், அந்த அளவுக்கு கூட இங்கே தலைமையிட்டு இருந்து இப்போது ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்கன்னா, பொதுச்செயலர் வந்து போராடிட்டு இருக்காரு, தலைவர் இல்லாத ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. இது வந்து என்ன வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கட்சினா ஓகே, இப்போ அங்கே ஃபேஸ்னா தாவேக்காவுக்கு முகமாக யார் பார்க்கப்படுறாங்க, விஜய் அவர்கள் தான்.
இப்போ அவர் இல்லாத ஒரு போராட்டம்னா அந்த இடத்துல அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஒருவேளை விஜய் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பல மடங்கு இன்னொரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்ல. தான் வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுக்குறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறேன். அதை நம்பி பெரிய பொருளாதார சூழல் இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் தான் பெண்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்துக்குள்ளே எல்லாமே முடிய போகிறது. இந்த மாதத்துக்குள்ளே முடிஞ்சதுக்கு பிறகு திமுக முடிக்கிறது தான் முழு நேர வேலைன்னு ஆயிடுச்சு. அதை தாண்டி அவருக்கு பெரிதாக வேலை இல்லை. நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு விஜய் வரவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழு மூச்சாக சினிமாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக களத்தில் இறங்குறது தான் முதல் பணியாக இருக்கிறது. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரைக்கும் இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கட்சியில். உங்களுக்கு தெரியுமா? தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னன்றது முதல்கொண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 5 மண்டல மாநாடுக்கான வேலைகளை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்னு பண்ணிக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்தாலும் ரொம்ப ஸ்டெபனாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய விஷயம் தான் திமுக பண்ணணும். நீங்கள் எந்த நம்பிக்கையில் வந்து நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க விஜய் வந்து ஃபெயிலியரு, விஜய் வந்து பெருசாக ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? ஒரே ஒரு நபர் விஜய் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அது இன்டர்நேஷனல் நியூஸாக மாறலையான்றதான் நேஷனல் நியூஸ் கிடையாது. நான் சொல்கிறது இன்டர்நேஷனல். இந்த இஃப்தார் நிகழ்ச்சின்றது அரபு நாடுகள் முதல் கொண்டு அந்த செய்தியை வந்து ஒளிபரப்பி கொண்டு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். அப்படின்னும் பொழுது அவர் களத்தில் இறங்கும் போது கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்கள் டோட்டலாக மாறும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து அன்றைக்கு விஜயை கைது பண்ணலாம், அடக்குமுறை செய்யலாம், நீங்கள் உள்ளே வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா சாத்தியம் நினச்சிட்டு இருக்கீங்களா? தம்பி நான் விளையாட்டு சொல்ல, இப்போ விஜய் நினச்சா கூட 3 நாள் ஆட்சியை முச்சந்தி கொண்டு வர முடியும் தெரியுமா? நான் வந்து இந்த மாதிரி அல்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய மோசமான ஒரு சூழலில் ஒரு ஆட்சி முறையை கொடுத்துருக்கேன்னு வந்து உட்காராரு மாரி நாள் உட்காராரு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்கு அப்புறம் நார்மலாக இருக்குமா? பிஜேபி காத்துக்கிட்டு இருக்கு எப்போ என்ன நடக்கும் ஆட்சி கலைக்கிறதுக்கு. தெரியுமா உங்களுக்கு? தம்பி நீங்கள் ரொம்ப சாதாரணமாக விஜய் வந்து வரல, விஜய் வந்து தோத்துருவாரு, விஜய் வந்து இல்லை அரசியல் விமர்சகர்களுக்கு சொல்கிறேன். அரசியல் விமர்சகர்கள் அதை தாண்டி ஓகே இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து விஜய் வந்துட்டாரு, ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்காரு. ஓகே, ஒரு உச்சபட்ச நடிகர். அவர் மார்க்கெட் விட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வராரு. இங்க யாருக்கு வராரு? மக்களுக்காக வந்து தான் வராரு சார். இப்போ இருக்க நான் கேட்டு முடிச்சிடுறேன். இப்போ இருக்கக்கூடிய ஒரு அவர் மேலே எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஒரு உச்சபட்ச நடிக்கிற போது ரசிகர்களாக வந்து நம்ம ஹீரோ ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, இங்கே வந்து அரசியல் பேசுகிறாரு, ஒரு நாள் வந்து சினிமாவில் பேசிட்டு இருந்தவர் இங்கே வந்து அரசியல் பேசுகிறாருன்ற போது ஒரு ஹைப்புங்கிறது வந்து இருக்கும். இன்னும் தாவேக்கா மேலே வைக்க ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தாவேக்கா ஆரம்பித்த புதுசில் நிறையா கட்சிகளை சேர்ந்த மாற்று தலைவர்கள்லாம் வந்து இணைய போகிறாங்க அப்படியான செய்திகள்லாம் அடிபட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் அதே போல் ஆதவ அர்ஜுன் அவர்களும் இன்னும் காளியம்மாள் இருக்காங்க, மருது அழகராஜ் இணைய போகிறாங்க. அவங்களாம் ரெடியாக, மருது அழகராஜெலாம் ஓப்பனாகவே ஆதரவாக பேசுகிறாரு. KS ராதாகிருஷ்ணன் பேசினார். இந்த மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது, பல கருப்பையா இவங்கெல்லாம் இருக்கும்போது வெளிப்படையாக அந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்களாம் வந்து அரசியலில் பல மடங்கு அனுபவம் வாய்ந்தவர்கள், களத்தில் இறங்கி போராடக்கூடியவங்க. ஆனால் அவங்களெல்லாம் இன்னும் கட்சிக்குள்ளேயே கொண்டு வரலையே. அதுக்கெல்லாம் அதுக்கு எது தடையாக இருக்குது? மாற்று கட்சியிலேருந்து உங்கள் கொள்கை பிடிச்சி போய் உங்கள் மாற்று அரசியல் தலைவராக உங்களை வந்து கருதுறாங்க. ஆனால் இன்னும் அவங்களே கட்சிக்குள்ளே வர முடியாமல் வெளியிருக்காங்களே. அதுன்னு டைம் ஒருவேளை சந்தர்ப்பம் பார்த்து சேர்த்தலான்ட்டு அதுக்காக காத்திருக்காங்களா? இல்லை அதை ஒட்டி சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போது தாடி பாலாஜி கூட தான் வந்து என்னுடைய நண்பர்னு சொல்லிட்டு சுற்றினார். கட்சியில் ஏதோ பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்க போகிற மாதிரி நெஞ்சில் பச்சைலாம் குத்தி பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா தாடி பாலாஜி அவர்கள் யாரை புகழ்ந்து வீடியோ போட்டால் தெரியுமா? அர்ஜுன் சம்பத். ஜோசப் விஜய்னு சொல்லி சாதி ரீதியாக விஜய் பிளவுபடுத்தி காட்டக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய RSS சித்தாந்தத்தை உள்வாங்கிய அந்த நபரை இவர் புகழ்ந்து போட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு டிவிக்கு மேல் தொடர்ந்து அவர் கேட்கக்கூடிய விமர்சனமாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் முழுக்க விஜயோட சித்தாந்தமும் விஜய் பிடிச்சிட்டு உள்ள வரீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு அஜெண்டா பேஸில் உள்ள வரீங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அவங்கள விட்டு பார்க்கும்போது அவங்க என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க, உள்ளபடி அவங்களோட எதிர்பார்ப்பு என்னமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம். நீங்கள் கட்சிக்குள்ளே வரணும், ஆள் சேர்க்கணும்னு வச்சுக்கேன். நான் என்ன கேட்குறேன், எந்த கட்சியாவது இப்படி சாரையாக உள்ளே வரணும் வராதான்னு கேட்டு போடுமா? பானு வாரி போட்டுட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு தேவையில்லாத வாரி போட்டு பிரச்சனை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பக்கம் ஜாஃபர் சாதிக்கெலாம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் இழுத்து விட்டுருக்கான்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. சர்வதேச லெவலில் மெத்து கடத்தி வச்சிருக்கிறாங்க சார். இல்லை சார், அது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆதாக ஒருத்தர் யாரும் வராங்கன்னா ஓகே, நீங்கள் விசாரிச்சுட்டு சேர்த்தலாம், அது ஓகே. இப்போ ஒரு எல்லாமே கொஞ்சம் விஜயகாந்த் எப்படி தம்பி முடிச்சு விட்டீங்க சொல்லுங்கள்? எஸ்டாப்ளிஷ்னு சொல்லி அவர் கட்சியிலே கூடயே இருந்து பயணித்து அவரால் எம்எல்ஏ ஆக்கப்பட்ட நபர் தான் அதிமுகவில் பாதி பேர், திமுகவில் ஒரு பக்கம் போய் அவர் முடிச்சதுக்கு விட்டிங்கன்னும் பொழுது இங்கே யார் எப்படி விலை போவாங்க, என்ன மாதிரி போவான்னு தெரியாதும் பொழுது 20 ஆண்டு காலமும் 30 ஆண்டு காலம் விஜயோட பயணித்த நபர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அவன் சாமானியன் இருந்தாலும் வந்து இவன் வந்து விலை போக மாட்டான், இவன் நம்மளோட தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு எப்படி சிடிஆர் நிர்மல்குமார் எங்கிருந்து வந்தார்? நான் தான் சொல்கிறேன், இவர்களுக்கு எந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ கொடுத்துட்டார் இல்லையா? சிடி நிர்மல்குமார் உள்ளே வந்திருக்கிறாரு. எவ்வளோ காலமாக பேசி எவ்வளோ நாளுக்கு அப்புறமேட்டு அவர் கண்காணித்து உள்ளே அனுப்பிச்சிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா? நேற்று வந்தவொன்னு நேற்று சேர்த்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போது உங்களுக்கு தெரியுமா சார் எதுக்காக தான் வந்து சேர்த்தாம வச்சிருக்காங்க?
இது ஒருவேளை நீங்களும் யூகத்தை தான் சொல்றீங்க, நானும் யூகத்தை நான் தான் யூகத்தெல்லாம் சொல்ல தம்பி. இதுக்காக தான் கண்டிப்பா சில பேரை வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்பணுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எடுப்புலேயே உள்ள விட்டுட்டு குத்துதே குடையுதுன்னு சொல்றதுக்கு நாங்கள் விருப்பம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் சிதைவடைந்த கூடாது. நாளைக்கு டிவிக்குள்ள வந்துட்டுன்னு சொல்லிட்டு இவன் ஏதாவது ஒரு ஏடாகுடமான வேலை செய்வான், இவன் திமுகவோ மற்ற கட்சியை கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை இங்கே வந்து செஞ்சுட்டு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் பொழுது சில காலம் அவர்களை தள்ளி வச்சுட்டு முழுமையாக வந்து சில விஷயத்தை விசாரித்த பிறகு சேர்க்கணுன்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. தவிர அவசரப்பட்டு உள்ளே வர வேண்டிய அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கோ கூட்டத்திற்கோ ஆளுக்கோ பஞ்சம் கிடையாது தம்பி. கரெக்டாக விஜயன்ற ஒற்றை ஐக்கானை வச்சு தான் இங்கே எல்லாமே நகர்த்தும் பொழுது அவர் சார்ந்த விஷயத்தை இயங்குவதற்கு நீங்கள் பொறுமையாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் தேவையில்லை. இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாக்க போகிறாங்க. அடுத்து அதான் நீங்கள் அதுக்கான ஸ்கேனிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. நிச்சயமாக அதுக்கான ஸ்கேனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஜூன் மாதம் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்தது போல் வந்து நிறைய நபர்கள் இந்த கட்சியில் சேர்க்கப்படுகிறார்கள். அதில் எந்த மாற்றுங்கிறது கிடையாது. பல கட்சியை சார்ந்த நபர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பொழுது உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒவ்வொருத்தரும் வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு ஏற்ற மாதிரி விஜய் கட்சியில் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் இது ஒன்று ஆச்சு அது ஒன்று ஆச்சு நீங்கள் சொன்ன உடனே அவங்க எல்லாம் முந்திக்கிட்டு வந்து சேர்ந்து ஆசைப்படுறீங்க. அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ஸ்டெப்பனாக ஒரு விஷயத்தை வந்து வெல் பிளான்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை. பிற நபர்கள் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறதே ஒரு வேலை வச்சுன்னா விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்ல விமர்சனம் வைங்க. பட் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து தான் அங்கே தனிப்பட்ட தாக்குதல்களை தாண்டி விமர்சனங்கிறது வந்து எல்லாரும் வைக்க தான் செய்வாங்க. எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணுங்கன்னு அதை வந்து வாடகைவாதிகள் பேசுது, ஊடகவியாளர்கள் பேசுகிறாங்கன்னா விமர்சனமாக எல்லாரும் வைக்க தான் செய்வாங்க. அதை கடந்து தான் இங்கே அரசியல் பண்ணணும். அதை பற்றி அதை தாண்டி தனிப்பட்ட தாக்கல் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம கண்டிக்கிறோம். அது வேற, அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். அதை தாண்டி விமர்சனங்கள் வந்து வைங்க தானே சொல்றேன். விமர்சனம் எல்லாரும் பேச தானே செய்வாங்க. ஜேர்னலிஸ்ட் நீங்கள் எல்லாமே பேசுங்க தம்பி. பட் எதன் அடிப்படையில் பேசுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஒரு அஜெண்டாவை உள்வாங்கி கொண்டு நீங்கள் ஒரு பக்கம் வந்து மோதிரம் வாங்குறது, செயின் வாங்குறது, அதுக்கப்புறம் இங்கே வந்து விஜய் எப்படி செஞ்சிடாரு இப்படி செஞ்சிடான்னு பேசுறது, நீ கரெக்டான ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறான ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்றைக்கி இந்த தாமோதரம் பிரகாஷ் நக்கீரன் வேலை செய்கிறாரு. நான் வெளிப்படையாக பேரை சொல்லியே சொல்கிறேன். அலிஷா அப்துல்லாவும் பார்த்தீங்கன்னா சீமானும் எடுத்த புகைப்படத்தை இவராகவே பதிவு போட்டு நாளைக்கு வந்து விஜயலட்சுமி மாதிரி வந்து இது குறை சொல்லாமல் இருந்தால் சரின்னு போடுறாரு. இது எவ்வளோ பெரிய அநாகரிகமான விஷயம். ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்தில் வந்து மேலோங்கி வராங்கனாக்கா உடனே வந்து எடுத்த உடனே அவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசுறதுன்றது எப்படி ஏற்புரியுது. பதிலுக்கு செருப்பு கழட்டி அடிப்பண்றான்னு போடுறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இந்த வேலை தேவையா? நான் சொல்கிறேன், ஒரு ஊடக வேலைன்றவர்கள் எவ்வளோ அறத்தோடு செயல்பட வேண்டுமோ அப்படி போகணும். நீ அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், போய் ஜேர்னலிஸ்ட்டில் போரை விட்டுட்டு திமுககாரன் போ. ஏன் சொல்லலையா? நான்லாம் வந்து சொம்புன்னு சொல்லாத அண்டான்னு சொல்லுன்னு ஒருத்தன் சொன்னான்ல, நான்லாம் இவ்வளோ தான் முட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி போயிருங்க. நீங்கள் வந்து பத்திரிகை துறையில் இருந்து கொண்டு இந்த மாதிரியான பேசுகிறதும் விஜய் இப்படி தான் அப்படி தான் அதை செஞ்சிட இது சார் எவ்வளோ தனிப்பட்ட தாக்குதல் விஜய் மீது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? திரிஷான்றாங்க, இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ்ன்றாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க. உங்களுக்கு என்னடா எரியுதுன்னு எனக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் நான் ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் கேட்குறேன் தம்பி. இந்த 4 வருஷம் திமுக ஆட்சியில் மக்கள் பெற்றதுன்னு இழந்ததுன்னு வா பேசலான்னு கேட்குறேன். திமுக காரணம் தைரியமாக உட்காந்து பேச சொல்லுங்க பார்ப்போம். சார், இப்போ அந்த வகுப்பு சட்ட திருத்தம் அதுக்கு அந்த தொடர்பான வழக்கில் வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வந்து காரசாரமான விவாதங்கள்லாம் போயிருக்கு. அங்கே என்ன சொல்லி நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்துக்கள் கோயிலில் வந்து இந்துக்கள் மட்டும்தான் உறுப்பினர்களாக இருக்காங்க, அங்கே வந்து முஸ்லீம்கள் உறுப்பினர்களாக நீங்கள் நியமிக்கிறீங்களா? அதே போல் தான் வந்து இங்கே வக்பு அந்த ஆணையத்திலையும் வந்து இரு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்கும். அதே மாதிரி மற்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதிகள் வந்து சில கருத்துக்கள் முன் வச்சு மத்திய அரசு இதுக்கு பதிலளிக்கணுன்ட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதே போல் விஜய் தரப்புலையும் வழக்கறிஞர்கள் அங்கே ஆஜராகி வாதாடி இருக்காங்க. சொல்லுங்கள் சார், எந்த அளவுக்கு சிறுபான்மையர்களுக்கு வந்து இப்போது தமிழக வெற்றி கழகமும் சரி இந்த வழக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக கையில் எடுத்திருக்காங்க, இது எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மைலேஜ் தரும்னு நினைக்கிறீங்க? இது மிகப்பெரிய மைலேஜ் தரும். ஏன்னாக்கா எஸ்டிபிஐ கட்சி கூட்டத்தில் வந்து எடப்பாடி சொன்ன வார்த்தை வந்து நான் ஒருபோதும் இனி பிஜேபியுடன் கூட்டணி போக மாட்டேன், சிறுபான்மை மக்களுக்கு நான் அரணாக நிற்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கே போய் நிற்கிறாரு? பிஜேபியோடு நிற்கிறாரு. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக திமுக இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எந்த நலனுமே செய்யாமல் பிஜேபி வந்துடும் பூச்சாண்டி வரான் கதையை காட்டுமே கதையை ஓட்டிகிட்டே தவிர நீங்கள் இது வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தலித்துகளுக்கும் இது வரைக்கும் என்ன முன்னுரிமை கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு வேலை இருக்கு இல்லையா? தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களையும் தலித்தையும் திமுக வந்து நசுக்கிறது. அதுக்கு பிஜேபியை வந்து நம்ம எதிரியாக கூட பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இவன் துரோகி. இவன் இது வரைக்கும் நம்ம முதுகில் ஏறி உட்காந்துட்டு சவாரி பண்ணிட்டு எந்த நலனுமே செய்யாமல் அங்கே ஒருத்தனை வரான்னு காட்டிக்கிட்டே நம்மளை குத்தி நம்மளுடைய அடக்குமுறை செய்து கொண்டே இருந்த பொழுது இன்றைக்கு விஜய் அவர்கள் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது உள்ளபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர் மத்தியில் உள்ளபடி வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் விஜய் வந்து இஸ்லாமிய பிரச்சனையாக இருக்கட்டும், தலித்துகள் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த அணுகுமுறை வந்து பெரிய மைலேஜ் கொடுக்கும். இதில் குறிப்பாக நீங்கள் விஜய் இந்த வக்பு சட்டம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த இஃப்தார் நிகழ்ச்சி கொடுத்ததாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெருவாரியான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ இன்றைக்கி அதிமுகவில் இருந்த எஸ்டிபிஐ எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி இன்றைக்கி நம்ம டூ ஏர்லினாலுமே நிச்சயமாக அவங்க திமுக கூட்டணிக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதிமுகவோட அவங்க போக மாட்டாங்க, விஜயோடு தான் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பெருவாரியாக விஜய் வந்து
ஒரு நம்பிக்கையான ஒரு நபராக பார்க்கிறார்கள். பல உலமாக்களே என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம காலங்காலமாக இவர்கள் நம்மளை ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள், யாரையும் அதிமுகவை நம்ப முடியவில்லை. திமுகவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்றது நமக்கு புரிகிறது. நமக்கு வந்து இது வரைக்கும் எந்த நல்லமே சொல்லும் பொழுது ஒரு ஆப்ஷன் புதுசாக ஒரு நபர் வந்து ஊழல் இல்லாமல் ஒரு நபர் உள்ளே வந்து நமக்காக நிற்கிறேன்னு சொல்லும் பொழுது விஜயை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை செய்யலாம்ன்றது பல வாரியாக நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இந்த டைம் வந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து டிஎம்கேவுக்கு தான் சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்கன்றது மாற்றி இந்த டைம் வந்து சிறுபான்மை வந்து வழி இல்லாமல் போட்டான், விருப்பப்பட்டு போடல. நீங்கள் புரியுதா? அங்கே வந்து பிஜேபி வந்துடுதுன்றதுனால தான் வழி இல்லாமல் இங்கே திமுகவுக்கு போடுறதுங்க. விருப்பப்பட்டு இந்த முறை வந்து எல்லாரும் வந்து விஜயை தேர்ந்தெடுப்பதற்குமான வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ பெருவாரியாக சிறுபான்மை தலித்துகள் ஓட்டு வந்து இந்த பக்கம் போயிடுது. இப்போ அந்த ஓட்டு போடாமல் இருக்கக்கூடிய அந்த 20% மக்களும் போகிறாங்க. அதிருப்தி ஓட்டாளர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அதிமுக பிஜேபி அலையன்ஸ் சேர்ந்தனால அதில் விருப்பம் இல்லாத நபர்கள் இங்கே போடுறாங்க. சீமான் வந்து தொடர்ச்சியாக ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விருப்பம் இல்லாத நபர்கள் இந்த பக்கம். முதல் தரப்பான வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே விஜயை சூஸ் பண்ணக்கூடியது. ரெண்டாவது, இவர் கிரவுண்டில் இறங்கி வந்து கேன்வாஸ் பண்ணக்கூடிய மெத்தட் மூலமாக எவ்வளோ ஓட் கன்சல்டேட் பண்ணுறாருன்னு பொறுத்து ஒரு பெருவாரியான ஹியூஜ் நம்பர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது விஜய் களத்தில் இறங்கும் பொழுது அரசியல் களம் என்பது தலைகளாக நிச்சயமாக மாறும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தம்பி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். VVD 8 years of legacy in consumer goods. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.